வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் பிவோர் தமிழ் மைசெல்ஃப் பாலாஜி. ஸோ இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு டேட் வந்து பார்த்திங்கன்னா 5th மார்ச். ஸோ டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 6:47. ஓகேங்களா. ஸோ ப்ரீ மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக தான் இருந்துச்சு. தென் இப்போ ஃபியூச்சர்ஸ் மட்டும் டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் மட்டும் இப்போ பாசிட்டிவாக ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த ரேலி எல்லாமே வைப் அவுட் ஆயிடுச்சு S&P 500 அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. நேற்று மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் 700 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவில் எல்லாமே முடிச்சிருந்தாங்க. அது எதனாலனா அந்த டம்ப் ட்ராரிஃப் போட்டனால மெக்சிகோ கனடா வந்து தென் அதுக்கப்புறம் சைனா இதோட இம்பேக்டில் இந்த இம்பேக்ட்னால மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வைப் அவுட் ஆயிடுச்சு. போஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே முடிஞ்சிருச்சு, வைப் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே. இப்போ வந்து ஜப்பனீஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 50 பாயிண்ட்ஸ் அது ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60 பாயிண்ட் நெகட்டிவாக இருந்தது. பட் இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனது இப்போ அதில் வந்து எடுத்தது வந்து 645 எடுத்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்ளாட்டாக தான் மார்க்கெட் ஓப்பன் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. பட் மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏடிஆர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏடிஆருமே பாசிட்டிவாக இல்லை. பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷரில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ 2.4% ஆக்சிஸ்லையும் 1.57% வந்து ஹெச்டிஎஃப்சிலையும் ஐசிசியை பொறுத்த வரைக்கும் 1% நெகட்டிவாகவும் இருக்குது. ரெட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 0.39% பாசிட்டிவாக இருக்குது. இன்ஃபோசிஸும் 0.61%, விப்ரோ வந்து 0.92% நெகட்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மார்க்கெட்டோட பிஹேவியர் எப்படி இருக்க போகுதுன்னா, ஈவன் தான் மறுபடியும் அந்த லோவை தான் டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த லோவிலேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ எஃப்ஐஎஸ் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 3400 கோடிக்கு அவங்க செல் பண்ணியிருக்காங்க. டிஐஸை பொறுத்த வரைக்கும் 4851 கோடிக்கு வந்து அவங்க பை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நிஃப்டி கால் ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஃபஸ்ட்டு கீ ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது 22,500, 23,000, தென் 22,600. ஓகேங்களா. தென் வந்து மேக்ஸிமம் கால் ரைட்டிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000, 22,100, 22,900 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. மேக்ஸிமம் கால் அன்வைண்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 23,000, தென் அதுக்கப்புறம் ஃபாலோட் பை 23,100, 22,400 அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிஃப்டி கால் ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும். இதே கீ சப்போர்ட்டாக இருக்க போகிறது நிஃப்டி புட் ஆப்ஷன் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 21,500, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோட் பை 22,000. ஓகேங்களா. மேக்ஸிமம் புட் ரைட்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,500, தென் ஃபாலோட் பை 21,400, 22,000. மேக்ஸிமம் புட்டு அன்வைண்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,150, தென் ஃபாலோட் பை 22,200, 22,300 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தென் அடுத்தது பேங்க் நிஃப்டியோட கீ ரெசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறது கால் ஆப்ஷன் டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னா 50,000, தென் அதுக்கப்புறம் 49,000, தென் கால் ரைட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000, தென் அதுக்கப்புறம் தென் ஃபாலோட் பை 48,500, 49,000. அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 48,600 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் ஃபாலோட் பை 47,400, 48,800 அப்படிங்கிற மாதிரி இருக்குது பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. அதே போல் பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் டேட்டா பார்த்தீங்கன்னா கீ சப்போர்ட்டாக இருக்க போது வந்து 48,000, தென் 49,000, 47,000. ஓகேங்களா. மேக்ஸிமம் புட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 48,000, 48,200, 46,500, 48,700. புட் அன்வைண்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50,000, 48,600 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டியோட டெக்னிக்கலாக இருக்குது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பெருசாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் முடிஞ்சிருச்சு. 36 பாயிண்ட் நெகட்டிவில் முடிஞ்சிருந்துச்சு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 0.17%. அதில் எஸ்பிஐ தான் 0.08, ஹெச்டிஎஃப்சி, டிசிஎஸ், ஐசிஐசிஐ. ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் பெல்லு, எல்டி, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இவங்க மட்டும் தான் ஜஸ்ட் ஒரு 0.02 வரைக்கும் தான் போயிருந்துச்சு. மீதி எல்லாமே நெகட்டிவில் தான் இருந்துச்சு. அதுவும் பெருசாக ஃபாலோ ஆகல. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சஸ்டைன் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி தான் பார்த்துச்சு. மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் அதே தான். பேங்க் நிஃப்டியில் எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ ஓகேங்களா அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 130 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. 0.27% பர்சன்டேஜ் வைஸ் படி பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா. இப்போ டெக்னிக்கலாக எப்படி இருக்குது நிஃப்டி அப்படின்னு பார்ப்போம். நிஃப்டி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சு. பட் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த 104 அப்படிங்கிற ஏரியாவை தான் உடைக்க ட்ரை பண்ணான். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸில் தான் போச்சு. பாசிட்டிவ் இன்டென்ட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் அதை கீழே விடவே இல்லை. ஓகேங்களா. எஃப்ஐஸ் செல் பண்ணியிருந்தா கூட டிஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் இன்டென்ட்லேயே தான் வச்சுருந்தாங்க. பட் ஓவராலாக வந்து நிஃப்டி வந்து 104 அப்படிங்கிறத முடிக்க முடியல. டே கேண்டில் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அது என்ன ரெட் கேண்டிலாக தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. 3 இதில் ஒரு 3 6 ஓகேங்களா 7 8 9 10 நாள் தொடர்ந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது சகப்பாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ மறுபடியும் இன்றைக்கும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த லோவை டெஸ்ட் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
மறுபடியும் அந்த லோவர் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு தடவை உடைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கும் பேங்க் நிஃப்டியில் எல்லாமே ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் இந்த லோவர் டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அந்த லோவை உடச்சதுன்னா அடுத்த லெவலில் என்னவா இருக்க போகுது, 21,938, 879, 820, 777 அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது பாட்டம் சைடில் பொறுத்த வரைக்கும். இதே அப் சைடை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் அந்த ஹை 104 தான் டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த 104 ஓகேங்களா, 123, தென் 150, தென் அதுக்கப்புறம் 200, 233 இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும் தான் இருக்க போது. 233 தாண்டி மேலே போக முடியாது. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டோட இது வந்து பெருசாக பாசிட்டிவ் இம்பேக்டில் இல்லைனா கூட நம்ம மார்க்கெட்டு கீழே விழுகாமல் சஸ்டெயின் ஆச்சுன்னா இன்கேஸ் வந்து மறுபடியும் அந்த 104, 120, 150, தென் 200, 220 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மேலே இருக்க போகுது. கீழே வந்தது அப்படின்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி இருக்க போகுது. ஓகேங்களா, இது தென் அதே போல் இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.49% வந்து ஷூட் அவுட் ஆயிருக்கு. அது பெருசாக இம்பேக்ட் பண்ணலை நேற்று. பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, பேங்க் நிஃப்டி டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டில் காமிச்சிருக்கான். பட் இன்றைக்கி என்ன பண்ண போகுது, ஏன்னா எல்லா ஏடிஆர்லேயும் எல்லா ஐசிசிஐலேருந்து எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் வந்து மறுபடியும் லோவர் டெஸ்ட் பண்ணுறதா இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 5 minutes கேண்டிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பேங்க் நிஃப்டியோட எஸ்டர்டே லோ வந்து முக்கியமானதாக வருது, சப்போர்ட்டாக இருக்க போது. தென் அதுக்கப்புறம் வந்து 47,840ங்கிறது ஒன்று. தென் அதை உடச்சதுங்கிற பட்சத்தில் 47,630, 570, 436 ஓகேங்களா. இது பாட்டம் சைடை பொறுத்த வரைக்கும். இது வந்து டாப் சைடில் மேலே மறுபடியும் போய் சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னா எஸ்டர்டேவோட ஹை ரொம்ப முக்கியமாக இருக்கும் போது. தென் அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி 48,465, 48,531, 48,574 அப் சைடை பொறுத்த வரைக்கும். 48,625, 48,707 இதுதான் மேலே இருக்கும் போது. இதை தாண்டி மார்க்கெட் மேலே போயிடுமான்னு கேட்டால் அதிகபட்சமே போனால் கூட 49,000 தாண்டி போக போகிறது கிடையாது. ஏன்னா அது மந்த்லி சப்போர்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் மார்க்கெட்டு அப் சைடு டவுன் சைடை பொறுத்த வரைக்கும். டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த லெவலில் வச்சுக்கணும் 48,500, தென் அதுக்கப்புறம் 48,570 அதை உடச்சா தான் மேலே போகுது. ஓகேங்களா, தென் டவுன் சைடுன்னு சொல்லியாச்சு. சரி, ஓகே. ஸோ இப்போ ஓவராலாக நிஃப்டி கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தோம். தென் புட்கால் ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா 0.86 ஆயிருக்கு. ப்ரீவியஸ் வந்து 0.81 இருந்தது. ஸோ லாங் அன்வைண்டிங் ஸ்டாக்ஸ் வந்து 36 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் எல்டிடிஎஸ், சைன்ட், டிவிஎஸ் மோட்டர், ஹெவல்ஸ், ஃபெடரல் பேங்க், எம்ஃபாசிஸ், ரெட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஷார்ட் பில்டப்பில் இருக்குது டாடா டெக், ஐஆர்டிஏ, மெரிக்கோ, மணப்புரம் வந்து பேண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பால்கிருஷ்ணா, தென் அதுக்கப்புறம் டிஎல்எஃப், விடிஎல், பஜாஜ் ஆட்டோ. ஷார்ட் கவரிங்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ 2 நாளாக பாசிட்டிவ் தான் தரான். தென் அடுத்து கோத்ரேஜ், பாலிகேப், டிக்சன், தீபக் நைட்ரேட்டு, சிமெண்ட்ஸு, ராம்கோ சிமெண்ட்ஸு. நிஃப்டியில் நேற்று நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி மீடியா தான். அது வந்து 32 பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணிருந்துச்சு. பர்சன்டேஜ் வைஸ் படி பார்த்தீங்கன்னா 2.37% வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. அதில் நிஃப்டியில் பெருசாக பண்ண முடியாமல் போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ. அவன் வந்து 1.3% நெகட்டிவாகவும் 268 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாகவும் முடிஞ்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த சேல்ஸ் டேட்டாக்கு அப்புறம் அன்னைக்கு இம்பாக்ட் பண்ண முடியல. பட் நேற்று தான் அதோட இம்பாக்ட் இருந்தது. ஓகேங்களா, அதனால் 1.31% நெகட்டிவாக இருந்தது. ஸ்டாக்ஸ் டு வாட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோகான், கோஃபோர்ஜ், அதானி வில்மர், பவர் கிரிட்டு, பிஎஃப்சி, தென் அதுக்கப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டலு, அப்போ ஏபிபி, அம்புஜா சிமெண்ட்ஸு, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸு, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, ரயில் விகாஸ் நிகாம், ஸ்பைஸ் ஜெட்டு. ஸோ இதுதான் ஸ்டாக்ஸ் டு வாட்ச். ஸோ இன்றைக்கி மறுபடியும் அந்த லோவர் டெஸ்ட் பண்ணதா இல்லையா மார்க்கெட்டு அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத வந்து டியூரிங் லைவ் செஷனில் ஜஸ்ட் வந்து பாருங்கள். ஓகேங்களா, நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் நம்ம டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் அதாவது 9 மணிக்கு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.